Zion AG Church presents பாதைக்கு வெளிச்சம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமம் மகிமைப்படுவதாக. பாதைக்கு வெளிச்சம் என்கிற இந்த நிகழ்ச்சிக்காக உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இன்றைய தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொள்கிற கர்த்தருடைய வார்த்தை 123 சங்கீதத்தினுடைய முதல் வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். பரலோகத்தில் வாசமாய் இருக்கிறவரே, உம்மிடத்திற்கு என் கண்களை ஏறெடுக்கிறேன். Unto thee lift I up mine eyes, O thou that dwellest in the heavens. உம்மிடத்திற்கு என் கண்களை ஏறெடுக்கிறேன். பரலோகத்தில் வாசமாய் இருக்கிறவரே, உம்மிடத்திற்கு என் கண்களை ஏறெடுக்கிறேன். கண்களை ஏறெடுப்பது என்பது நம்முடைய நம்பிக்கையின் ஆழத்தை அது காட்டுகிறது. இந்த காலை வேளையிலும் பாதைக்கு வெளிச்சம் என்கிற இந்த நிகழ்ச்சியிலே கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தரிடத்திலே முழு நம்பிக்கையோடு கர்த்தரின் ஜெபத்தை கேட்க வல்லவராயிருக்கிறார் என்று அவரை நம்பி அவரை விசுவாசித்து அவரிடத்தில் கண்களை ஏறெடுக்கிற அனுபவத்தை உடையவர்கள் பாக்கியவான்கள். அல்லேலூயா. ஆனால் இப்படிப்பட்ட ஆழமான நம்பிக்கை உள்ளவர்கள் இந்த உலகத்தில் பார்ப்பது அரிதாக இருக்கிறது. ஆனாலும் ஜீவனுள்ள தேவனுடைய சமூகத்தில் இந்த காலை வேளையில் நம்முடைய விசுவாசத்தை விட்டுவிடாமல், பரலோகத்தில் வாசமாய் இருக்கிறவரே, உம்மிடத்தில் என் கண்களை ஏறெடுக்கிறேன் என்று அவர் மேல் நம்பிக்கை உள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்பதை கர்த்தர் விரும்புகிறார். யோபு 21:15 பரிசுத்த வேதம் ஒரு காரியத்தை சொல்கிறது பாருங்கள். சர்வ வல்லவரை நாம் சேவிக்க அவர் யார்? அவரை நோக்கி ஜெபம் பண்ணுவதனால் நமக்கு பிரயோஜனம் என்ன என்கிறார்கள். பாருங்கள், உலகத்தில் இப்படிப்பட்ட ஜனங்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள். பரலோகத்தில் வாசமாயிருக்கிறவரே, உம்மிடத்தில் என் கண்களை ஏறெடுக்கிறேன் என்று வைராக்கியத்தோடு சங்கீதக்காரராகிய தாவீது சொல்கிற அற்புதமான வார்த்தைக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். ஆனாலும் அவரிடத்திலே ஜபிக்கிறதுனால நமக்கு என்ன பிரயோஜனம், கண்களை ஏறெடுக்கிறதுனால நமக்கு என்ன பயன் என்று முறுமுறுக்கிற கூட்டத்தின் நடுவிலே என் கண்களை அவரிடத்தில் ஏறெடுப்பேன் என்று வைராக்கியமுள்ள சில நபர்களை கர்த்தர் வைத்திருக்கிறதுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். நீங்கள் அப்படிப்பட்ட வைராக்கியம் உள்ள நபர்களாக நீங்கள் இருக்க வேண்டும் என்பதுதான் இந்த காலவெளியிலே பாதைக்கு வெளிச்சம் என்கிற இந்த நிகழ்ச்சியிலே கர்த்தருடைய உள்ளத்தின் ஏக்கம். யோபு 13:15 பாருங்கள். அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாயிருப்பேன் என்று சங்கீதக்காரன் சொல்வது தன் கண்களை நான் ஏறெடுப்பேன் என்கிற வைராக்கியத்தை அது காட்டுகிறதா இல்லையா? 34 சங்கீதத்தினுடைய 5 வசனத்தை பார்ப்பீர்களானால், அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கமடையவில்லை. பாருங்கள், தேவனுடைய சமூகத்திற்கு நேராக கண்களை ஏறெடுக்கிற வைராக்கியம் உள்ளவர்களுக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். 115 சங்கீதம் 15 வசனம், வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். தங்கள் கண்களை வானத்திற்கு ஏறெடுத்த பல நபர்களை பற்றி பரிசுத்த வேதம் சொல்கிறது. ஒரு 3 நபர்களை நான் இந்த காலவெளியிலே உங்கள் மத்தியிலே சொல்லும்படி விரும்புகிறேன். நம்பர் 1, இஸ்ரவேலரின் ஏறெடுப்பு. நம்பர் 2, இயேசு கிறிஸ்துவின் ஏறெடுப்பு. நம்பர் 3, இரத்த சாட்சியின் ஏறெடுப்பு. உம்மிடத்திற்கு என் கண்களை ஏறெடுக்கிறேன். நம்பர் 1, இஸ்ரவேலரின் ஏறெடுப்பு. 121 சங்கீதத்தினுடைய முதல் 2 வசனத்தை வாசித்து பாருங்கள். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன், வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். ஆங்கில பதம் இவ்விதமாக சொல்கிறது, எனக்கு ஒத்தாசை அனுப்புகிற பர்வதத்தையா நான் என் கண்களை ஏறெடுத்து பார்க்கிறேன், அல்ல, பர்வதத்தையும் அண்ட சராசரங்களையும் படைத்தவரை நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன் என்று ஆங்கில பதம் மிக அழகாக விளக்குகிறது. அதற்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். இந்த 121 சங்கீதம் இஸ்ரவேல் ஜனங்கள் எப்பொழுதெல்லாம் பாளையம் இறங்குகிறார்களோ, எப்பொழுதெல்லாம் மேக ஸ்தம்பம் கீழே இறங்குகிறதோ அவர்கள் பாளையம் இறங்க வேண்டும். அவர்கள் கூடாரங்களை அமைத்து
அந்த மேகஸ்தம்பம் எழும்பும் வரைக்கும் அவர்கள் காத்திருப்பார்கள். அவர்கள் அந்த மேகஸ்தம்பம் கீழே இருக்கிற வரைக்கும் அவர்கள் கூடாரங்களை இட்டு தேவனை துதித்து தேவனுடைய நாமத்திற்கு மகிமைப்படுத்தி, இந்த மேகஸ்தம்பம் எப்பொழுது மேலே எழும்பி நம்முடைய பிரயாணத்தை நாம் துவங்க போகிறோம் என்று காத்திருக்கிற நேரத்திலே அவர்கள் பாடின ஒரு அற்புதமான பாடல் இந்த 121ஆம் சங்கீதம். அவர்கள் தங்கள் கண்களை தேவனுக்கு நேராக ஏறெடுத்தார்கள். அவர்கள் சொன்ன ஒரு வார்த்தை தான், எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரா, அன்பு சகோதரி, அன்பு தாயாரே, வாலிப தம்பி, தங்கச்சி, நீ எதிர்பார்க்கிற உன்னுடைய உள்ளத்தினுடைய ஏக்கங்கள், கர்த்தருக்கு சித்தமான உன்னுடைய மன விருப்பத்தை வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து கர்த்தர் நிச்சயம் உனக்கு தருவார். உன் கண்கள் அவரை ஏறெடுத்து பார்க்கட்டும். ஆமென். அவர்கள் மேக ஸ்தம்பம் மேலே எழும்பும் பொழுது தேவனை துதித்து அவரை புகழ்ந்து பாடுவார்கள். 121ஆம் சங்கீதம் 6ஆம் வசனத்தை பாருங்கள். பகலில் வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் உன்னை சேதப்படுத்துவதில்லை. கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். அவர் உன் ஆத்துமாவை காப்பார். உன் போக்கையும் உன் வரத்தையும் இது முதற்கொண்டு என்றென்றைக்கும் காப்பார். ஆமென். அவர்களுடைய முழு நம்பிக்கை அவரை சார்ந்ததாய் இருந்தது. 123ஆம் சங்கீதம் முதல் வசனத்திலே வாசித்தோம், எனக்கு பரலோகத்தில் வாசமாயிருக்கிறவரே, உம்மிடத்திற்கு என் கண்களை ஏறெடுக்கிறேன் என்ற அற்புதமான வார்த்தை. 123ஆம் சங்கீதம் 2ஆம் வசனத்தை பாருங்கள். வேலைக்காரரின் கண்கள் தங்கள் எஜமான் கரத்தை நோக்குமாம் போலும், வேலைக்காரியின் கண்கள் எஜமான்டியின் கரத்தை நோக்குமாம் போலும், எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் செய்யும் வரைக்கும் எங்கள் கண்கள் அவரையே நோக்கி கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. ஆண்டவருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. இஸ்ரவேலரின் ஏறெடுப்பு. ஏன் நீங்கள் தேவனை உங்கள் கண்களை ஏறெடுத்து பார்க்க கூடாது? இரண்டாவது, இயேசு கிறிஸ்துவின் ஏறெடுப்பு சொன்னேன். யோவான் 17ஆம் அதிகாரம் முதல் வசனம். இயேசு இவைகளை சொன்ன பின்பு தம்முடைய கண்களை வானத்திற்கு ஏறெடுத்து, அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீஷர்களுக்காக தேவனை நோக்கி ஜெபித்த ஒரு நீண்ட ஜெபம் யோவான் 17ஆம் அதிகாரம். அந்த நீண்ட ஜெபத்திலே தன் கண்களை வானத்திற்கு நேராக ஏறெடுத்து ஜெபிக்கிறார். யோவான் 17:16 நான் உலகத்தான் அல்லாதது போல இவர்களும் உலகத்தார் அல்ல. யோவான் 17ஆம் அதிகாரத்திலே சுமார் 18 முறை உலகம் என்கிற வார்த்தையை அவர் பயன்படுத்தி இருக்கிறார். 17ஆம் அதிகாரத்தினுடைய 9ஆம் வசனம் பாருங்கள். நான் அவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறேன், உலகத்திற்காக வேண்டிக் கொள்ளாமல் நீர் எனக்கு தந்தவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறேன். அவர்கள் உம்முடையவர்களாயிருக்கிறார்கள், நீர் எனக்கு தந்தவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறேன். யோவான் 17ஆம் அதிகாரத்தில் தன்னுடைய கண்களை வானத்திற்கு நேராக ஏறெடுத்து சீஷர்களுக்காக ஜெபிக்கிற ஒரு அற்புதமான ஜெபம். இந்த நேரத்தில் ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். உங்களுக்காக, எனக்காக அருமை இரட்சகர் கண்களை வானத்திற்கு நேராக ஏறெடுத்து அன்றைக்கு ஜெபித்தது போல இன்றைக்கும் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்காக, எனக்காக வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு விண்ணப்பம் செய்து கொண்டிருக்கிறாரே. அல்லேலூயா. யோவான் 17ஆம் அதிகாரத்திலே 8 முறை நீர் எனக்கு தந்தவர்கள் என்று கண்களை வானத்திற்கு நேராக ஏறெடுத்து ஜெபிக்கிறார். பாருங்கள், நீர் எனக்கு தந்தவர்கள், நான் உலகத்தான் அல்லாதது போல் அவர்கள் உலகத்தார் அல்ல. எப்படி பரிந்து பேசுகிறார். யோவான் 17:17 உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும், உம்முடைய வசனமே சத்தியம். பாருங்கள், தம்முடைய ஜனங்கள் பரிசுத்த பாதையில் இருக்க வேண்டும் என்பதற்காக கண்களை ஏறெடுத்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எத்தனை அற்புதமானவர். ஹல்லேலூயா. நீங்கள் அவருடைய சத்தியத்தை விட்டு வழி விலகி போகக்கூடாது என்பதற்காக உங்களுக்காக தன் கண்களை ஏறெடுத்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக விண்ணப்பம் செய்தவர் எத்தனை அற்புதமானவர். ஹல்லேலூயா. அவருடைய அன்பை விட்டு நீங்கள் தூர போய்விடாதபடி இயேசு கிறிஸ்து வானத்திற்கு நேராக தன் கண்களை ஏறெடுத்து பிதாவை நோக்கி வேண்டினது போல நாமும் அவரை நோக்கி கண்களை ஏறெடுத்து விண்ணப்பம் செய்வது எத்தனை அவசியமாயிருக்கிறது. பரிசுத்த பாதையிலே நம்மை காத்துக்கொள்வது எத்தனை அவசியமாயிருக்கிறது. நம்முடைய பிள்ளைகள் பரிசுத்த பாதையிலே காக்கப்படுவது எத்தனை அவசியமாயிருக்கிறது. நம்முடைய வாலிப பிள்ளைகள் உலக மாம்சம் பிசாசு தொடாதபடி அவர்களை வேலி அடைப்பதற்கு நம்முடைய கண்களை வானத்திற்கு நேராக ஏறெடுப்பது எத்தனை அவசியமாயிருக்கிறது.
பரலோகத்தில் வாசமாயிருக்கிறவரே, உமக்கு நேரே கண்களை ஏறெடுக்கிறேன் என்று பக்தன் ஜெபித்தது போல நாம் ஜெபிக்க வேண்டாமா? மூன்றாவது, இரத்த சாட்சியின் ஏறெடுப்பு என்று சொன்னேன். அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 55-56 வசனம். அவன் பரிசுத்த ஆவியில் நிறைந்தவனாய் வானத்தை பார்த்து தேவனுடைய மகிமையும் தேவனுடைய வலது பாரிசத்தில் இயேசு கிறிஸ்து நிற்பதையும் கண்டு, அதோ வானங்கள் திறந்திருக்கிறதையும் மனுஷகுமாரன் தேவனுடைய வலது பாரிசத்தில் நிற்கிறதையும் காண்கிறேன் என்றான். அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரத்திலே ஸ்தேவான் ஒரு நீண்ட பிரசங்கத்தை அவன் செய்கிறான். இதை வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்தவர்கள் ஸ்தேவான் ஜெபத்தை, ஒரு பிரசங்கத்தை ஏறெடுத்துக் கொண்டிருந்த பொழுது அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரத்தினுடைய 50-51 ஆகிய வசனத்திலே, பிதாக்களைப் போல நீங்களும் தேவனுடைய வசனத்திற்கு எதிர்த்து நிற்கிறீர்கள், நீங்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள், இருதயத்திலும் செவிகளிலும் விருத்த சேதனம் பெறாதவர்கள் என்று கடிந்து அவர்களை, கர்த்தருடைய வார்த்தைகளை சொன்ன பொழுது அவர்கள் கூக்குரலிட்டு அவனை இழுத்து கொண்டு பட்டணத்திற்கு வெளியே கொண்டு போய் நிறுத்தி அவன் மேல் கற்களை எறிந்து அவனை சாகடிப்புகிற நேரத்திலே தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து சொல்கிறான், பிதாவானவருடைய வலது பாரிசத்தில் இயேசு கிறிஸ்துவானவர் எழுந்து நிற்கிறதை காண்கிறேன், வானம் திறக்கப்பட்டிருப்பதை காண்கிறேன் என்று அவன் ஆவியில் நிறைந்து தேவனுடைய மகத்துவத்தை சொன்ன பொழுது பாருங்கள், அவர்கள் எல்லாரும் கல்லை எறிந்து அவனை கொலை செய்தார்கள். துடிக்க துடிக்க துடிக்க, கல்லெறிந்து சாகிறவன் உடனே பட்டென்று சாக மாட்டான். ரத்தம் எல்லாம் கசிந்து கசிந்து துடித்து துடித்து அவன் சாகிற நேரத்தில் 59-60 ஆகிய வசனங்களை பாருங்கள். கர்த்தராகிய இயேசுவே, என் ஆவியை ஏற்றுக்கொள்ளும் என்று ஸ்தேவான் தொழுது கொள்ளுகையில் அவனை கல்லெறிந்தார்கள். அவன் முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே, இவர்கள் மேல் இந்த பாவத்தை சுமத்தாதிரும் என்று சத்தமிட்டு சொன்னான். இப்படி சொல்லி நித்திரை அடைந்தான். பாருங்கள், அந்த நேரத்தில் கூட தன் கண்களை வானத்திற்கு ஏறெடுத்தவன் சொன்னான், இந்த பாவத்தை இவர்கள் மேல் சுமத்தாதிரும் என்று கெஞ்சி ஜெபித்து கண்களை ஏறெடுத்த பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய தெய்வீக சமாதானமும் சுபாவமும் நிறைந்தவனாய் அவன் நித்திரை அடைந்தான். தன்னுடைய ஆவியை அவருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்தான். அல்லேலூயா. பரலோகத்தில் வாசமாயிருக்கிறவரே, உம்மிடத்தில் என் கண்களை ஏறெடுக்கிறேன். இஸ்ரவேலர் கண்களை ஏறெடுத்தார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிதாவுக்கு நேராக கண்களை ஏறெடுத்தார். இரத்த சாட்சியாய் மரித்த ஸ்தேவான் தன் கண்களை ஏறெடுத்து கர்த்தரை பற்றி கொண்டான். நீங்களும் நானும் எத்தனை அதிகமாய் ஒவ்வொரு நாளும் பரலோகத்தில் வாசமாயிருக்கிற தேவனுக்கு நேராக கண்களை ஏறெடுக்க வேண்டும். உங்களுக்காக நான் ஜெபிக்கட்டுமா? மகா இரக்கமும் கிருபையும் உள்ள எங்கள் நல்ல பிதாவே, நாங்கள் மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆசீர்வாதமானது வேலைக்காக உமக்கு நன்றி. இந்த நாளிலும் தகப்பனே, இந்த பாதைக்கு வெளிச்சம் என்கிற நிகழ்ச்சியிலே தங்களை அர்ப்பணிக்கிற, பரலோகத்தில் வாசமாயிருக்கிற தேவனுக்கு நேராக இனிமேல் என் கண்களை ஏறெடுப்பேன் என்று அர்ப்பணிக்கிற உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். உம்முடைய கரம் கொடுக்கட்டும். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சீயோன் ஏஜி திருச்சபையின் ஆராதனை நேரங்கள்: முதல் ஆராதனை ஞாயிறு காலை 6:30 மணிக்கு, இரண்டாவது ஆராதனை ஞாயிறு காலை 9 மணிக்கு, மூன்றாம் ஆராதனை மற்றும் வாலிபருக்கான ஆராதனை காலை 11:15 மணிக்கு, மாலை ஆராதனை 6:30 மணிக்கும், சிறுவர் ஆராதனை ஞாயிறு காலை 7:30 மணிக்கும் மற்றும் 10:30 மணிக்கும் நடைபெறுகிறது. இவ் ஆராதனைகளில் பங்கு பெற்று இறையாசியை பெற்று மகிழுங்கள். நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: ரெவரண்ட் பி. சுதாகர் சாமுவேல், தலைமை போதகர், சீயோன் ஏஜி திருச்சபை, எண் 8, புத்தர் தெரு, காமராஜபுரம். செல்போன் 9382117257 மற்றும் 9381117257.